இப்ப பூர்வீகத்தை விட்டு மாறி வந்திருக்கிறவன் இன்னொரு உத்தரவு இருக்கு. சிவில இருந்து வந்தவங்க யாரும் தான் வாங்க. நீ சிவிலியா? நீ சிவில். ஒரு முறை காலைல வந்துடுவான். அவருடைய கட்டுமலைக்கு போனேன். சரியா? இப்ப தொழிலை பேசவா உடல்நிலை பேசவா ஒரு தெய்வத்துக்கு வா பேசணுமா? தொழிலுக்காக பேசணும். தொழிலுக்கு சிந்தனை இல்லாம அமைக்கணும். பொருளாதார பிரச்சனை தீர்த்து தரணும். அதுதான் பொருளாதார பிரச்சனை தீர்த்து தரணும். வாங்கிய இடத்துல இருந்து குடும்பத்திற்கு வழி வகுத்து தரணும். அதுக்கு தீர்வு கிடைக்கணும் என்பது ஆசை. இது எவ்வளவு நாள் எனக்கு கருத்தாமி எத்தனை நாளை தீர்த்து கொடுப்ப அப்படின்றது உன்னுடைய கேள்வியும் சிந்தனை. உண்மையா? 3 வருடங்களுக்கு முன்னாடி மண்ணால ஒரு பங்கு நடந்த பொருளாதாரத்தை இழந்துட்ட. அப்படித்தானே? அதுல இருந்து பொருளாதார நெருக்கடியும் சிந்தனையும் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு ஏற்பாடாகி எல்லாம் சென்று பயிரங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியாச்சு. இப்ப அதே பணி வேணுமா? இருக்கிற பணியிலே சரி செய்து முடிச்சுக்கிறியா? அதைத்தான் கேக்குறேன். அதே பணி வேணுமா இல்ல இங்கேயே இருந்து சரி பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். வெளிநாடு போகணும், அந்த பாக்கி அமையணும். 60 நாளைக்கு இல்ல உனக்கு உத்தரவு கிடைக்கு. அங்க இருந்து தூது வரும். அதுல இருந்து மறுபடி 90 நாளைக்கு வெளிநாடு செல்வாய். என்னுடைய புகழின் சக்தி பரப்புவேன். எப்பொழுதும் கூட இருப்பேன். வெற்றி கிடைக்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 அமாவாசை ஒரு பௌர்ணமிக்கு என்னை பார்க்க வரணும். அதுக்குள்ள உத்தரவு வாங்கி கொடுத்துருவேன். ஜெயித்து கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். அது வரல பொருளாதார நெருக்கடி வராம யாரும் உன்னை கேட்காம தக்காத்தி தாரேன், அமைச்சு கொடுக்குறேன். நீ சொன்னா சரின்னு கேட்டு போற அளவுக்கு ஒதுக்கி கொடுத்தா போதும்ல, வெற்றி உண்டாகும். உறுதியாக அமையும். 60 நாள்ல தூது வரும். ஜெயித்து கொடுத்துறேன். 2 அமாவாசை ஒரு பௌர்ணமிக்கு என்னை பார்க்கவா, வெற்றி உண்டாயிரும்.